இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஸோ நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸ் குக்கரில் ரைஸை போட்டு விட்டுருவேன். இல்லைன்னா நமக்கு மறந்து போயிடும். எத்தனை பேர் என்ன மாதிரி மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ தக்காளி தீந்து போச்சு, அக்ஷரை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்தெந்த பேன் எதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மூணையுமே அட் அ டைம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்துட்டு இறால் கிரேவி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு கிரேவி பண்ணேன். அது கூட நண்டு ஆணை காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நண்டெல்லாம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இறால், நண்டுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து சொல்லிக்கவே வேணாம், அந்தளவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில அக்ஷர் வந்து எல்லாத்துலேயும் உப்பு போடுறீங்களேம்மா, உப்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் போல் சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னு பார்த்தா அவன் ஃபேஸே மாறி போச்சு. பாருங்கள், நல்ல கம கமன்னு நண்டு கிரேவி, நண்டு ஆணோ, இறால் ஃப்ரை எல்லாமே செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் போல் ப்ரௌனிஸ் கொஞ்சம் ஆர்டர் இருந்தது, முடிச்சுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் போல் எடுத்து வச்சாச்சு.